ஹாய் வியூவர்ஸ். எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக இருக்க வேண்டிய படம் என்னன்னு கேட்டிங்கன்னா, முருகப்பெருமானுடைய ராஜ அலங்காரம் கொண்ட படம் எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக இருக்கணுங்க. சரி, எங்கே இருக்கணும், எங்கே மாட்டணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் வரவேற்பறையில், அதாவது ஹாலில் மாட்டி வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. சில பேர் வீடுகளில் பார்த்துருப்பீங்க, பெருமாள் ஃபோட்டோவை நல்லா பிரம்மாண்டமாக வச்சுருப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, பணத்தட்டுப்பாடு இல்லாமல் இருக்கணும், வறுமை வரவே கூடாது, செல்வம் நல்ல செழிப்போடு இருக்கணும் அப்படின்றதுக்காக பெருமாள் ஃபோட்டோவை வச்சுருப்பாங்க. அதில் தப்பே கிடையாது. அதே மாதிரி முருகப்பெருமானுடைய ராஜ அலங்காரம் கொண்ட புகைப்படத்தை நல்ல பிரம்மாண்டமாக உங்களோட வீட்டு வரவேற்பறையில் மாட்டி வைங்க. சரி, எந்த திசையில் மாட்டி வைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிழக்கு திசை நோக்கி மாட்டணும். அதாவது முருகப்பெருமானுடைய பார்வை கிழக்கு திசை நோக்கி இருக்கணும். அப்போ நீங்கள் மேற்கு சைடில் ஃபோட்டோ மாட்டினீங்கன்னா அவரோட பார்வை கிழக்கு சைடில் படும். ஏன்னு கேட்டிங்கன்னா, முருகப்பெருமான் டெய்லி சூரிய உதயத்தை பார்க்கணும். அதுக்காக இந்த திசை நோக்கி மாட்ட சொல்கிறாங்க. சரி, முருகப்பெருமானுக்கு என்ன மாலை சாத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பணத்தை நல்லா ஈர்த்து தரக்கூடிய வெட்டிவேர் மாலை. அந்த மாலையை முருகப்பெருமானுடைய ஃபோட்டோவில் நிரந்தரமாக மாட்டி வழிபாடு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது தவிர அவருக்கு டெய்லி மல்லிப்பூ, முல்லைப்பூ, நல்ல வாசனையான மலர்கள், அவருக்கு ரொம்பவே இஷ்டமான செவ்வரளி பூ, இந்த பூவெல்லாம் சாத்தி வழிபாடு பண்ணலாம். அவருக்கு டெய்லி தீப தூப ஆராதனைகள் காட்டி வழிபாடு பண்ணணும். ரொம்பவே சிறப்பு. முருகப்பெருமானுடைய ஃபோட்டோ நல்லா பச்சை நிறத்தில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அந்த கலரில் இருக்கிறது முருகப்பெருமானுடைய ஃபோட்டோ இருந்துச்சுன்னா, நல்லா பிரம்மாண்டமாக இருந்துச்சுன்னா வாங்கி உங்களோட ஹாலில் மாட்டி வைங்க. இந்த மாதிரி நீங்கள் வழிபாடு பண்ணிகிட்டே வாங்களேன், உங்கள் வீட்டில் பண கஷ்டம் அப்படிங்கிறது வரவே வராது, கண் திருஷ்டி அப்படிங்கிறது படவே படாதுங்க. முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதத்தில் உங்கள் வாழ்க்கையிலையும் எல்லா வளன்களும் நலன்களும் பெறணும் அப்படின்னு நான் முருகப்பெருமான்கிட்ட மனசார வேண்டிக்கிறேன். நீங்களும் வேண்டிக்கோங்க.